சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். நண்பர்களே, ஜாதகத்தில் ராகு மிகப்பெரிய பாக்கியசாலி கிரகம். இந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கு, அமர்ந்துருக்குன்னா இது என்ன பலன் கொடுக்கும். ஆக்சுவலி சொல்லுவாங்க, அந்த கிரகம் தான் குபேரன், இந்த கிரகம் தான் குபேரன். பட் உண்மை அது கிடையாது. உண்மையான குபேரன் யாருன்னா ராகு பகவான் தான் உண்மையான குபேரன். நீங்கள் உலகத்தில் அத்தனை கோடீஸ்வரர்கள் பார்த்தாலும் இவரோட தெய்வம் இல்லாமல் இல்லை. பில் கேட்ஸ், அம்பானி, அடானி, டாடா, பிர்லா, எந்த ஒரு பணக்காரங்க நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இவரோட சப்போர்ட்னால தான் இவங்க இவ்வளோ பெரிய மல்டி மில்லியனர் ஆனது காரணம். இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை சப்போர்ட் பண்ணுவார். லாபத்தில் இருக்காருன்னா பல விதமான லாபங்கள், என்னென்ன யுக்திகள் இருக்குது அத்தனையும் யூஸ் பண்ணுவார். காதல் வீட்டில் இருக்காருன்னா காதல் மன்னனாக கருத்தப்படுவார். இவரை மாதிரி காதல் செய்கிறவன் ரொமான்டிக் ஆனாலும் உங்களுக்கு உலகத்தில் தேடினாலும் கிடைக்க மாட்டான். அந்தளவுக்கு ரொமான்ஸ், கவிதைகள், ரொம்ப பேச்சு திறமை, எல்லா விதமான இன்டெலிஜென்ஸும் இவங்ககிட்ட காணப்படும். அதே மாதிரி இவங்க வேறு பிஸ்னஸ் துறை, மெடிசன் துறை, இந்த மாதிரி துறையில் இருந்தாலும் இவங்க பெரிய சயின்டிஸ்டாக இருப்பாங்க. மெடிசன்லேயே நிறைய விஷயங்கள் இவங்களே சொந்தமாக இன்வென்ஷன் பண்ணி நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துவாங்க. இவங்கக்கிட்ட இந்த மாதிரி தனிப்பட்ட திறமைகள் அதிகமாக இருக்கும். இந்த திறமைகள்லாம் பார்த்திங்கன்னா எந்த புக்ஸ்லேயும் இருக்காது, யாருக்கிட்டேயும் இருக்காது. எல்லாமே இந்த ராகுவோட வைப்ரேஷன் அண்ட் ராகுவோட கருணைனால் இவங்களுக்கு வந்து சேரும். இது ராகுவோட பவர். ராகுவோட பவர் நல்லா இருக்கிறதுனால தான் பெரிய பெரிய ஆளுங்க இன்றைக்கி ஆட்டப்பட்ட ஷேர் மார்க்கெட்லேருந்து எடுத்து, இண்டஸ்ட்ரீஸுங்க எடுத்து, இல்லை நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் லைனில் எந்த பிஸ்னஸ் ஃப்யூச்சரில் வரப்போகுது. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துங்க, அதான் ராகு தான். நீங்கள் உலகத்தையே ஆள்றது யார்? எலக்ட்ரானிக்ஸ் தான். மொபைல் எடுத்துங்க, கம்ப்யூட்டர் எடுத்துங்க, லேப்டாப் எடுத்துங்க, எல்லாமே ராகு தான். இந்த ராகு எந்தெந்த வீட்டில் கலத்திர வீட்டில் இருந்தால் நல்ல இடத்துல இருந்தாருன்னா கலத்திர காரகன் உங்களை சூப்பராக எடுத்துன்னு போவார். நல்லா ஒய்ஃபை கொடுப்பாரு, நல்ல விஷயங்கள் பேச வைப்பார், நல்ல திறமைகள் கொடுத்து வாழ்க்கையை நல்ல இன்பமாக மாற்றி விடுவார். இந்த மாதிரி ராகு கிட்ட நல்ல கெப்பாசிட்டி இருக்குங்க. ராகு தான் உண்மையான குபேரன். ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த சந்திரன் தான் குபேரன், இல்லை குரு பகவான் தான் குபேரன், சுக்கிரன் தான் குபேரன். பட் இவரை மாதிரி குபேரன் யாரும் கிடையாது. ராகு போல் கொடுப்பார் இல்லைன்னு ஒரு ப்ரொவர்பே இருக்குது. இவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாருன்னா கொட்டுன்னு கொட்டும். 100 தலைமுறை கூட நீங்கள் சம்பாதிக்க உங்களுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுப்பாரு. எந்த கிரகமும் அந்த அளவுக்கு கொடுக்காதுங்க. எல்லா விஷயத்துலையும் எந்த வீட்டில் இருந்தாலும் 10ஆம் வீட்டில் இருந்தாருன்னா இவரை மாதிரி டாமினேஷன், டிக்டேட்டர்ஷிப் எவங்ககிட்டே இருக்காது. லாபத்தில் இருந்தாருன்னா பலவிதமான லாபங்கள், பலவிதமான சந்தோஷங்கள் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி சுகஸ்தானத்தில் நல்ல இடத்துல உட்காந்துட்டோன்னா உலகத்தில் எவனுமே அடியாத சுகம் நீங்கள் அடிவீங்க. அதே மாதிரி யோகிங்களோட ஸ்தானத்தில் உட்காந்துட்டாருன்னா, ஆன்மீகத்தை கொடுத்தாருன்னா நீங்கள் அஷ்டமா சித்தியை அடைஞ்சு தீர்வீங்க. அது மாதிரி மிகப்பெரிய பாக்கியசாலியான கிரகம் ராகு பகவான். இவரோட கருணை இருந்தால் மனிதன் மனுஷன்லேயே உயர்ந்த மனுஷனாகி தேவர்கள் மாதிரி வாழ்வான். சத்குருவே சரணம்.